வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல் 5 கவிதை பேழை திருவிளையாடற் புராணம். இதனை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் மிகவும் சிவபக்தி மிக்கவர். இவரது காலம் 17ஆம் நூற்றாண்டு. பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணம் விரிவும் சிறப்பும் கொண்டது. இதில் மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்று 3 காண்டங்கள் உள்ளன. நம் பாடப்பகுதியில் திருவாலவாய் காண்டம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலுள்ள கருத்துக்களை இப்பொழுது சுருக்கமாக இப்பதிவில் காண்போம். குசேல பாண்டியன். குசேல பாண்டியன் மிகுந்த கல்வி அறிவு மிக்கவன். இடைக்காடனார் என்னும் புலவர் கபிலன் மேல் அன்பு கொண்டவர், நட்பு கொண்டவர். குசேல பாண்டியனும் இடைக்காடனாரும். புலவர் வேப்பமாலையினை அணிந்த பாண்டியரின் அவைக்கு சென்று கவிதையை படித்தார். இறைவனிடம் முறையிடல். புலவர் இறைவனிடம், தமிழறியும் பெருமானே, நல்நிதி போன்றவனே, ஆலவாயிலில் உறைந்தவனே, பாண்டியன் என்னை இகழவில்லை. சொல்லின் வடிவாக இருக்கும் பார்வதியையும் உன்னையும் என் புலமையையும் அவமதித்தான் என்றார். இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல். இடைக்காடனார் கூறிய சொல் வேற்படை போல் இறைவனின் காதில் சென்று தைத்தது. இதனால் இறைவன் லிங்க வடிவத்தை மறைத்து உமாதேவியோடு வடக்கே வையையாற்றின் தென்பக்கம் சென்று இருந்தார். மன்னன் இறைவனை வேண்டுதல். இறைவனே, என்னால், என் படைகளால், பகைவரால், கள்வரால், காட்டில் உள்ள விலங்குகளால் துன்பம் ஏற்பட்டதோ, தவமும் தர்மமும் சுருங்கியதோ, இல்லறமும் துறவரமும் தவறினவோ யானறியேன் என்று வேண்டினான் பாண்டியன். இறைவனின் பதில். இறைவன் மன்னனிடம், கடம்பவனத்தை விட்டு நீங்க மாட்டோம். இடைக்காடனார் மேல் கொண்ட அன்பினால் வந்தோம். புலவரின் பாடலை இகழ்ந்தது தவிர வேறு ஒன்றுமில்லை என்றார். மன்னன் தனது குற்றத்தை பொறுத்தருள வேண்டினார். மரியாதை செய்தல். மாளிகையானது வாழை, கமுகு மலர்களால் ஒப்பனை செய்யப்பட்டன. புலவரை ஒப்பனை செய்து ஒரு இருக்கையில் அமர்த்தினர். மன்னிப்பு வேண்டுதல். பாண்டியன் புலவர்களை நோக்கி, என் குற்றத்தை பொறுத்தருள்க என்றான்.